ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிற பாருங்கள் எப்படின்னு. முதல்ல கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3/4 வேக்காடு வெந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது. இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பூண்டு எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, தேங்காய் ஊற்றி போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஒரே ஒரு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அது நல்லா கல்லில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இது சாதத்துக்கும், மோர் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டீ காஃபிக்கும் கூட இந்த மாதிரி நீங்கள் காரமாக செஞ்சு சாப்பிட்டா. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம், இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மரவள்ளி கிழங்கு எல்லோரும் வேக வச்சு சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லபடியாக சாப்பிட்டுக்குவாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈஸியான வேலை தான். கிழங்கு வேக வச்சு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் வெங்காயம் வணங்கும்போது சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க, மரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி செஞ்சு காரசாரமாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.